கிஸ் விமர்சனம். காதல் பிளஸ் ஃபேண்டசி முயற்சி எப்படி? கடைசி 2 படங்கள் எதிர்பாராத வரவேற்பை பெறாத நிலையில் அடுத்து ஒரு வெற்றியை பதிவு செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் கவினின் புதிய படம் தான் கிஸ். நடன கலைஞர் சதீஷ் இயக்குனராக அறிமுகமாகியுள்ள இந்த படம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். காதல் என்ற வார்த்தையை கேட்டாலே எரிச்சலாகும் கிட்டார் கலைஞர் நெல்சன் கதாபாத்திரத்தில் கவின் எதிர்பாராத ஒரு தருணத்தில் பார்க் ஒன்றில் சந்திக்கும் ஒரு பெண்ணின் மூலம் அவருக்கு ஒரு பழங்கால புத்தகம் கிடைக்கிறது. அந்த புத்தகம் கைக்கு வந்த பிறகு நெல்சனுக்கு ஒரு விசேஷ சக்தி கிடைக்கிறது. யாராவது முத்தமிட்டுக் கொள்வதை கண்டால் அவர்களின் எதிர்காலம் நெல்சனின் மனக்கண்ணில் விரிகிறது. இதனால் சில காதல் ஜோடிகளின் எதிர்காலத்தை தெரிந்து கொண்டு பிரித்தும் விடுகிறார். அந்த புத்தகத்தை திருப்பி கொடுப்பதற்காக அந்த பெண்ணை தேடி செல்கிறார். சாரா வில்லியம்ஸ் என்ற அந்த பெண் நடன பள்ளி ஒன்றை நடத்தி வருகிறார். அவர் மீது காதல் வயப்படும் நெல்சனுக்கு ஒரு கட்டத்தில் தன்னுடைய எதிர்காலமே கண் முன்னால் தோன்றுகிறது. எதிர்கால அசம்பாவிதங்களை அவரால் தடுக்க முடிந்ததா, நாயகியுடன் அவர் இணைந்தாரா என்பதுதான் கிஸ் படத்தின் திரைக்கதை. தனது முதல் படத்திலேயே வித்தியாசமான கதைக்களத்தை எடுத்துக்கொண்டு அட போட வைத்துள்ளார் இயக்குனர் சதீஷ் கிருஷ்ணன். தமிழில் ஃபேண்டசி படங்கள் மிக குறைவு என்னும் சூழலில் அப்படியான ஒரு கதைக்களத்தை எடுத்துக்கொண்டு அதை முடிந்த வரையில் ஜாலியாக சொல்லவும் முயற்சி செய்திருக்கிறார். படத்தின் தொடக்கத்தில் விஜய் சேதுபதியின் குரலில் வரும் மன்னர் கால கதை, ஹீரோவின் குடும்பம் பற்றிய பின்னணி, ஹீரோயின் கைக்கு புத்தகம் கிடைப்பதும் அதை தொடர்ந்து வரும் காட்சிகளும் என படத்தின் முக்கிய காட்சிகள் சுவாரஸ்யமாகவே எழுதப்பட்டுள்ளன. குறிப்பாக ஆர்ஜே விஜய், VTV கணேஷ் வரும் காட்சிகள் படம் முழுக்க கலகலப்புக்கு உத்தரவாதம் தருகின்றன. ஹீரோயின் என்ட்ரிக்கு பிறகு ரொமான்ஸ் மோடுக்கு மாறும் படம் இடைவேளையில் ஆடியன்ஸை சீரியஸ் மனநிலைக்கு கொண்டு வந்து அடுத்து என்ன நடக்கும் என்ற ஆர்வத்தையும் தூண்டுகிறது. ஆனால் இடைவெளிக்கு பிறகு அந்த ஆர்வத்தை தக்க வைக்க முடியாமல் திணறுகிறது படம். கிஸ் படத்தின் முதல் பாதியிலேயே ஆங்காங்கே உணர்வோடு ஒன்ற உதவிய எமோஷனல் காட்சிகள் இரண்டாம் பாதியில் நீர்த்து போய்விடுகின்றன. அதற்காக வைக்கப்பட்ட காட்சிகளும் பெரிதாக கை கொடுக்கவில்லை. நாயகனாக கவின் தான் நடிக்கும் படங்களில் 1000 குறைகள் இருந்தாலும் தன்னுடைய நடிப்பில் ஒவ்வொரு படத்திலும் மெருகேறி வருகிறார். ஸ்டார், பிளட்டி பெக்கர் படங்களை தொடர்ந்து இதிலும் நடிப்பில் நல்ல முன்னேற்றம் தெரிகிறது. குறிப்பாக எமோஷனல் காட்சிகளில் அயோத்தி கதாபாத்திரத்துக்கு முற்றிலும் நேரெதிராக மாடர்ன் பெண்ணாக பிரீத்தி ஹஸ்ரானி வெறும் அழகை வைத்து ஒப்பேற்ற நடிக்கவும் செய்திருக்கிறார். ஆர்ஜே விஜய், தேவயானி, ராவ் ரமேஷ் உள்ளிட்டோரும் படத்துக்கு தேவையான பர்ஃபார்மன்ஸை தந்திருக்கின்றனர். படம் முழுக்க தன்னுடைய ஒன் லைனால் கலகலக்க வைக்கிறார் VTV கணேஷ். அவர் வரும் காட்சிகள் அனைத்துமே சரவெடியாய் இருக்கிறது. குறிப்பாக கிளைமேக்ஸுக்கு முன்பாக திருமண மண்டபத்தில் நடக்கும் ஒரு காட்சியில் அரங்கம் முழுக்க சிரிப்பலைதான். ஹரிகண்ணனின் ஒளிப்பதிவு ஒரு ரொமான்ஸ் படத்துக்கே உரித்தான ஃப்ரெஷ்ஷான உணர்வை கடத்துகிறது. ஜென் மார்ட்டின் பின்னணி இசை படத்துக்கு பலம். ஸ்பீட் பிரேக்கர்களாக வரும் பாடல்கள் ஓகே ரகம். நாயகனுக்கு நாயகிக்குமான காதல் காட்சிகளில் வலுவில்லை. முதலில் இருவரும் காதலிக்கவே ஆரம்பிக்கவில்லை என்ற நிலையில் தான் பிரிகின்றனர். இதற்கு ஏன் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் என்ற கேள்வி எழுவதை தடுக்கவும் முடியவில்லை. கௌசல்யா கதாபாத்திரத்திற்கான பின்னணியும் காரணமும் அழுத்தமாக சொல்லப்படவில்லை. கிளைமேக்ஸை இவ்வளவு அவசரமாக முடிக்க வேண்டிய அவசியம் என்ன என்பது இயக்குனருக்கே வெளிச்சம். மொத்தத்தில் லாஜிக்கை பற்றி கவலைப்படாமல் ஒரு ஜாலியான படத்தை பார்த்து வர விரும்புபவர்களுக்கு கிஸ் திரைப்படம் திருப்தி தரக்கூடும்.